ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுது நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, அப்பா, உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பரிசுத்தம் என்கிற தலைப்பிலே ஆண்டவரே இந்த 3வது வாரமாக ஆண்டவரே தொடர்ந்து தியானிப்பதற்காக நீங்கள் தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உங்களுக்காக இந்த வல்லமையில தளத்தில் ஒட்டி கொடுக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய செடிகளையும் அவங்களே உங்கள் வல்லமை இடங்களும் ஒவ்வொருடைய மனக்கண்களும் திறக்கப்படுத்தும். உமக்கென்று பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நீர் ஒருவரோடு இருந்து அவர்களை பிரித்தெடுக்க முடியாது. நீரை பொறுப்பெடுத்துக் கொண்டு புதிய மகிமை ஒருவருக்கு மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்லது. ஆமென். இந்த நாளிலும் கூட பரிசுத்தம் என்ற தலைப்பிலே இது 3வது வாரமாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். பரிசுத்தம் என்ற தலைப்பிலே யாத்திராகமம் புஸ்தகத்தின் 30வது அதிகாரத்திலே தூப பீடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த தூப பீடத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆலயத்திலே கர்த்தருக்கு முன்பாக தூபங்களை ஏறெடுக்கக்கூடிய ஒரு பீடமாய் காணப்பட்டிருக்கிறது. இந்த தூப பீடத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இதை பல வேத பண்டிதர்கள் இதை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். முதல்ல இந்த தூப பீடத்தை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக அந்த வேத பண்டிதர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம் ஒரு தியானித்து விட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்களுக்காக நாம் உள்ளே செல்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தூப பீடம் என்பது கிறிஸ்துவின் நிழல் உருவம் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவின் நிழல் உருவம் என்று சொல்ல காரணம், மரத்தால் செய்யப்பட்டு பொன்னால் மூடப்பட்டது. இந்த தூப பீடம் மரத்தால், சித்திய மரத்தினாலே செய்யப்பட்டு பொன்னால் மூடப்பட்டது இந்த தூப பீடம் என்று சொல்லப்படுகிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக காணப்படுகிறது என்று சொல்கிறார்கள். மனிதம் பிளஸ் தெய்வீகம், மனிதமும் தெய்வீகமும் சேர்ந்ததுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரம் என்பது மனிதத்திற்கும் பொன் என்பது தெய்வீகத்திற்கும் ஒப்பிடப்பட்டு சொல்லுகிறார்கள். இந்த மரத்தால் செய்யப்பட்டது பொன்னால் மூடப்பட்டது என்று சொல்கிறார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிழலாட்டம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தபடியாக இந்த தூப பீடம் வழியாக புகை எழும்புவது போல கிறிஸ்து வழியாக நமது ஆராதனை ஏறெடுக்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்து வழியாக நாம் ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஆராதனையும் தூபம் எப்படியாக தேவ சமூகத்துக்கு முன்பாக அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறபடி இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசிகளாகிய நாம் ஏறெடுக்கப்படுகிற ஜெப தூப துணிகளை அது எடுத்து செல்லுகிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தபடியாக தேவனுக்கு சுகந்த வாசனையாக சிறந்த தூப வர்க்கம் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். 4வதாக தூப பீடத்தின் தழல் பலிபீடத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது. அது கிறிஸ்துவை காட்டுகிறது. பலிபீடத்தின் மேலே இருக்கிற அக்கினி, அந்த தழல், அதுதான் தூப பீடத்துக்கு கொண்டு வரப்படுகிறது, தூபம் காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த அக்கினி இயேசு கிறிஸ்துவாய் சித்தரிக்கப்படுகிறது. தூபபீடத்தின் கொம்புகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் முழுமையையும் மகத்துவத்தையும் தனிமைத்துவத்தையும் அது வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். தகன பலி, கிறிஸ்து நமக்காக இந்த உலகில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததையும், தூபபீடம் கிறிஸ்து இன்று நமக்காக பரிந்து பேசுகிறதையும் ஒரு நிழலாட்டமாய் வெளிப்படுத்துகிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தபடியாக விசுவாசிகளுக்கு நிழல் உருவமாகவும் இதை வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த விசுவாசிகளுக்கு நிழல் உருவம் என்று பார்க்கும் பொழுது ஸ்தோத்திர பலியிடுதல் தூப வர்க்கத்தை நினைவுபடுத்துகிறது. நாம் ஒன்றாட ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலும் அது தூபமாக, ஜெப தூபமாக தேவ சமூகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஆகவே விசுவாசிகளுடைய ஜெபம் தூப வர்க்கத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்படுகிற 2வதாக பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்படுகிற தூப பீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நெருக்கமாக உள்ளது. விசுவாசிகள் கூடி வருகிற திருச்சபையும்
பரலோகத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி தருகிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். பலிபீட அக்கினியில் இருந்து தூப நறுமணம் வீச கிளம்புகிறது போல கிறிஸ்துவின் வழிமரத்தை வைத்தே மையமாக்கிய விசுவாசியின் ஆராதனையும் ஸ்தோத்திரங்களும் அமைகிறது என்று ஒப்பனையாக சொல்லுகிறார்கள். இதை யாத்ராகமம் 30வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அதிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். ஆமென். இந்த இடத்துல தூபபீட கொம்புகள் பாவ நிவாரண இரத்தத்தால் பூசப்படுவது போல விசுவாசிகளும் கிறிஸ்துவின் சிலுவை மரத்தால் பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். சிலுவை மரத்தினாலே வழிந்த இரத்தத்தினாலே அவர்கள் பாக்கியம் பெற்று அவர்களும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கிருபையை பெற்றிருக்கிறார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் விசுவாசிகள் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறவர்களாக உள்ளனர். அது தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படும் பலியாகவும் தூபமாகவும் அது ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக விசுவாசிகள் நற்கிரியை என்றும் சுகந்த தூபமாக தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் புறப்பட பண்ணுகிறவர்களாக உள்ளனர். தேவனே அதில் மகிமைப்படுகிறார் என்று ஒப்பனையாக சொல்லுகிறார்கள். விசுவாசிகளாகிய நாம் இன்னும் கிருபாசனத்தண்டை கடந்து செல்லும் பாக்கியம் பெற்று அதன்படி நாமும் நறுமணங்களாக தூபங்களாக கர்த்தருக்காக நாம் மாற்றப்படுகிறோம் என்றும் ஒப்பனையாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் வேத பண்டிதர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு கேள்வியோடு முடிக்கிறார்கள். அந்த கேள்வி என்ன என்று சொன்னால், இன்றைய கிறிஸ்தவம் தூபமா சாபமா என்ற கேள்வி. இந்த இன்றைய கிறிஸ்தவம் தூபமா சாபமா என்ற கேள்வி கேட்ட உடனேயே என்னுடைய இருதயம் எனக்கு மிகவும் ஒரு வருத்தத்துக்குள்ளாக வேதனைக்குள்ளாக கடந்து சென்றது. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தூப வர்க்கமாய் நாம் மாறுகிறோமா அல்லது கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சாபமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்களா என்பதை சற்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். அப்படி ஆராய்ந்து பார்த்து இந்த கேள்விக்கு என்னால் ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில தேவ சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது என்னை பொறுத்தவரை கிறிஸ்தவம் என்பது இந்த நாட்களிலே சாபமாகவே காணப்படுகிறது என்பதை நான் உணர்ந்தேன். அதற்காக 7 குறிப்புகளை நான் குறித்து எடுத்தேன். அந்த 7 குறிப்புகளிலே முதலாவது குறிப்பு, ஜாதிகள் இல்லாத கிறிஸ்தவம் தேவை. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே ஜாதிகள் ஒரு மிகப்பெரிய சாபமாய் மாறிவிட்டது. இந்த ஜாதிகள் இல்லாத கிறிஸ்தவம் இந்த நாட்களிலே நமக்கு தேவைப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ஜாதி என்பது கிறிஸ்தவத்திலே இல்லாத ஒன்றை இன்றைக்கு புகுத்தி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தை சாபமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக இரண்டாவதாக நான் பார்த்த ஒரு காரியம், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத கிறிஸ்தவம் இன்றைய நாட்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ ஏற்றத்தாழ்வுகள் கிறிஸ்தவத்திலே மிகவும் அதிகமாய் காணப்படுகிறது. ஒருவனுக்கு ஒன்று இன்னொருவனுக்கு இன்னொன்று என்று சொல்லக்கூடிய அநீதியான காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அதிகமாய் காணப்படுகிறது. ஆகவே இதுவும் ஒரு கிறிஸ்தவத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாபமாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக, ஏழை பணக்காரன் இல்லாத கிறிஸ்தவம் இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஏழையோ பணக்காரனோ தேவ சபைக்கு வரும் பொழுது அனைவரும் ஒருவரே என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் காணப்படவில்லை. அப்பொழுது இதை பார்க்கும் பொழுது அது மிகவும் வேதனையாய் காணப்படுகிறது. நான்காவதாக, பகட்டுக்கள் இல்லாத கிறிஸ்தவம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில ஆடம்பரங்களும் பகட்டுகளும் வீண் அலங்காரங்களுமே அதிகமாய் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வீண் அலங்காரங்கள் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். இதுதான் இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவத்தை மிகவும் பாழடிக்கக்கூடிய ஒரு செயலாய் காணப்படுகிறது. ஆதி நாட்களிலே மிஷனரிமார்கள் எனக்கு தெரிந்த வரை என்னுடைய தாத்தா பாட்டி சொன்ன அந்த காரியங்களை கேட்கும் பொழுது சில வேளைகளில் நாங்கள் மெய் சிலிர்த்து போயிருந்திருக்கிறோம்.
அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க தொப்பியை கலட்டி அந்த தொப்பியில கூட வாங்கி குடிச்சிட்டு போன ஊழியக்காரர்கள் உண்டு. மரத்தடி நிழல்ல மாட்டு வண்டியில வந்து ஊழியம் பண்ண ஊழியக்காரர்கள் அநேகர் உண்டு. அப்படிப்பட்ட மிஷனரிமார்கள் பயணித்த இந்த கிறிஸ்தவத்தில் இன்றைய நாட்களிலே மிகப்பெரிய பகட்டுக்கள் பெருகிவிட்டது. வீணான அலங்காரங்கள் பெருகிவிட்டது. இந்த அலங்காரம் இல்லாத பகட்டுக்கள் இல்லாத கிறிஸ்தவம் இந்த நாட்களிலே நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஐந்தாவதாக ஆடம்பரங்கள் இல்லாத கிறிஸ்தவம் தேவை. எல்லாவற்றிலும் ஆடம்பரம், எல்லாவற்றிலும் ஒரு மிகைப்படுத்தல், எல்லாவற்றிலும் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் ஒரு டிவி சேனலை விட மிஞ்சும் அளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிவிட்டது என்பதை பார்க்கும் பொழுது அது ஒரு சாபமாகவே காணப்படுகிறது. அடுத்தபடியாக ஆறாவதாக அடிமைத்தனங்கள் இல்லாத கிறிஸ்தவம் இந்த நாட்களுக்கு நமக்கு தேவைப்படுகிறது. அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலும் அடிமைப்படுத்துகிற கிறிஸ்தவம் பெருகி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஏழாவதாக அன்பினால் கட்டப்படும் கிறிஸ்தவம் தேவை. இன்றைக்கு அதிகாரத்திலே காரியங்களை செயல்படுத்தக்கூடிய கிறிஸ்தவம் தான் பெருகி கொண்டிருக்கிறதே தவிர அன்பினாலே கட்டப்படக்கூடிய கிறிஸ்தவம் இந்த கடைசி நாட்களிலே இல்லாமல் போய்விட்டது என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்திலே, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரலோக மகிமையை விட்டு உங்களையும் என்னையும் தேடி வந்த நோக்கமே அவர் ஊழியம் கொள்ள அல்ல, ஊழியம் செய்து தன்னைத்தானே அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவம் இந்த கடைசி நாட்களிலே நம்மிலே காணப்படாதது மிகவும் வருத்தமான விஷயமாய் காணப்படுகிறது. இப்பொழுது அடுத்தபடியாக இதிலே தூப பீடத்தை பார்த்தோம். அந்த தூப பீடத்திலே தூவப்படுகிற தூப வர்க்கத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த தூப வர்க்கமானது எப்படியாக தயாரிக்கப்படுகிறது, எப்படியாக அது மாற்றப்படுகிறது, அந்த மாற்றப்படுகிற தூப வர்க்கம் எந்த விதத்திலே அந்த இடத்திலே நுகர்ந்த வாசனையாய் தேவனுக்கு ஏற்ற வாசனையாய் மாற்றப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். யாத்ராகமம் 30வது அதிகாரம் 37. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று தயாரிக்கப்பட்ட தூப வர்க்கம் எந்த மனுஷனுக்கும் பயன்படுத்த கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அதை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். வாசிங்க அதை தொடர்ந்து. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக பிரித்தெடுக்கப்பட்டதுதான் இந்த தூப வர்க்கம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீயும் நானும் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமாய் தூப வர்க்கமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். நாம் பரிசுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நீயும் நானும் பரிசுத்தப்படாவிட்டால், நீயும் நானும் கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து பரிசுத்தமாக்கப்படாவிட்டால் தேவ சமூகத்திலே உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் தூப வர்க்கமாய் ஏறெடுக்கப்பட மாட்டாது என்பதை இந்த நாட்களிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் பரிசுத்தமாக்கி அவருக்கு உகந்த வாசனையாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாமோ மாற்றாமல் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். விசுவாசிகளுக்கு இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பதில் கிடைக்கவில்லை சொல்லுகிறோம். ஆனால் இந்த தூப வர்க்கமானது எப்படி உருவாக்கப்படுகிறது, இந்த தூப வர்க்கம் எந்தெந்த விதத்திலே மாற்றப்படுகிறது என்பதை நாம் சற்று உற்று நோக்கி பார்த்தால் அந்த இடத்திலே நமக்கு புரியும். இந்த தூப வர்க்கம் திடமாய் இருக்கிறது. ஒரு கட்டியாக இருப்பதை அந்த இடத்திலே பொடியாக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள் 36வது வசனம். அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்கப்படுகிறது. சாட்சி சந்நிதியிலே வைக்கப்படுகிற தூப வர்க்கம் கட்டியாக இருந்தால் அது பிரயோஜனப்படாது என்பதற்காக அதை இடித்து பொடியாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அடுத்தபடியாக இந்த தூப வர்க்கம் பரிசுத்தமாய் உங்களுக்காக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை புகழ்ந்த உன் உதடுகள் வேறு எதையும் கர்த்தருக்கு இணையாக உயர்த்தவே கூடாது என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தரை புகழ்ந்த நம்முடைய உதடுகள் அவரை தவிர்த்து வேறு எதையும் அவருக்கு இணையாக நாம் கொண்டு வந்து விட்டாலே அந்த இடத்திலே நம்முடைய பரிசுத்த குலைச்சலை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்திய எதுவும் தேவனை தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது என்றும் தேவன் விரும்புகிறார். யாத்ராகமம் 30வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். காலைதோறும் அதின் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதின் மேல் தூபம் காட்டப்படும். விளக்குகளை விளக்கும் போதும் அதின் மேல் தூபம் காட்ட வேண்டும். இந்த இடத்துல அந்த தூப வர்க்கம் எப்பொழுதெல்லாம் காட்டப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்டப்பட வேண்டும். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது விளக்குகளை எப்பொழுது விளக்க வேண்டும் என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும். யாத்ராகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லுகிறது, மாலையில் ஏற்றப்பட்ட விளக்கு விடியற் காலையில் அகற்றப்படும், அப்பொழுது தூபம் காட்டப்பட வேண்டும். விடியற் காலையில் அகற்றப்படும். யாத்ராகமம் 27:21 சொல்லப்படுகிறது, மாலையில் ஏற்றப்பட்ட விளக்கு விடியற் காலையில் அகற்றப்படும். அப்பொழுது விடியற் காலையில அந்த தூப விளக்கை அகற்றுவார்கள். அப்பொழுது விடியற் காலை என்பது அதிகாலை என்று பொருள். அதிகாலையிலே தூபம் காட்டப்பட வேண்டும். அதற்கு பின்பாக காலையில் தூபம் காட்டப்பட வேண்டும். விளக்கேற்றும் நேரத்திலே மாலையில் தூபம் காட்டப்பட வேண்டும். ஒரு நாளிலே 3 முறை தூபம் காட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம் விசுவாசியாகிய நாம் 3 வேளையும் தேவனை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை நாம் செய்கிறோமா? அதை செய்கிறது இல்லை. அதனாலதான் பல வேளைகளிலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாத ஜெபமாக, வெறுமையான ஜெபமாக, தேவ சமூகத்துக்கு எட்டாத ஜெபமாய் போய்விடுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் 3 முறையும் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் உம்மை நோக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில 3 வேளையும் ஜெபிக்கிற கிறிஸ்தவனுடைய ஜெபம் அருமையான தூபமாக, நறுமணமாக தேவ சமூகத்துக்கு செல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த விளக்கு 3 முறையும் ஏற்றப்படுவது போல, தூபம் காட்டப்படுவது போல, இந்த 3 முறையும் நாம் தேவனுக்கு முன்பாக தூபம் காட்ட வேண்டும், விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமாகவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து ரூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் துணையானது. இந்த இடத்துல 3வது வசனத்துல பாருங்க, வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தான் தூப வர்க்கம் என்று இந்த இடத்துல மிக தெளிவாக தேவன் சொல்லுகிறார். சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபமும் தேவ சமூகத்திலே தூப வர்க்கமாய் மாற்றப்பட்டு அதை தூப வர்க்கமாய் மாற்றி அது தேவதூதனிடத்திலே கொடுக்கப்படுகிறது. 4வது வசனத்துல பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின்
புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் சகல பரிசுத்தவான்களோடு உன்னுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் ஜெபதூபமாக ஏறெடுத்து கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு நீயும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைய நாட்களிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சகல பரிசுத்தவான்களின் ஜெபங்களோடும் செலுத்தப்படும் தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. இதுல 3வது வசனத்தை வாசிங்க. திடமாக இருந்த தூப வர்க்கம் இந்த இடத்துல பொடி பொடியாக மாற்றப்பட்டு நொறுக்கப்படுகிறது. யாத்ராகமம் 30வது அதிகாரம் 36வது வசனத்தை பாருங்க. திடமாக இருந்த தூப வர்க்கம் பொடியாக நொறுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நொறுக்கப்படும் அனுபவத்தை இது குறிக்கிறது. நாம் நொறுக்கப்பட்டால் ஒழிய, நாம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டால் ஒழிய தேவனுக்கு முன்பாக நாம் ஏறெடுக்கிற ஜெபதூபங்கள் தேவ சமூகத்துக்கு எட்டாது என்பதை இதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நடந்த இந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு நான் பார்க்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு ஆழமான காரியத்தை எனக்கு உணர்த்தினார். இந்த ஆழமான காரியத்தை நான் உற்று பார்க்கும் பொழுது என்ன நிகழ்கிறது என்று பார்த்தால், அந்த இடத்துல ஒரு திடப்பொருளான இந்த தூப வர்க்கம் பொடியாக நொறுக்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீயும் நானும் கர்த்தருடைய சந்நிதியிலே உடைக்கப்பட்ட அனுபவத்தின் ஊடாக கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அடுத்தபடியாக இந்த உடைக்கப்பட்ட இந்த தூப வர்க்கமானது அந்த அக்கினி தழலின் மேல், கிறிஸ்துவாகிய அக்கினி தழலிலே அது செல்லும் பொழுது அது உருமாற்றப்படுகிறது. அது அப்படியே எரிந்து சாம்பலாய் மாறி அது அப்படியே ஒரு புகையாய் மாற்றப்படுகிறது. அதுதான் உகந்த வாசனை என்று கர்த்தர் உணர்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீயும் நானும் உருமாற வேண்டும் என்று சொன்னார். முதலாவது கிறிஸ்தவத்திலே நாம் உடைக்கப்படுகிற அனுபவத்தை பெற வேண்டும். அந்த உடைக்கப்பட்ட அனுபவத்தை பெற்ற நாம் அக்கினி தழலாகிய கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சுயத்தை சாம்பலாக மாற்ற வேண்டும். இந்த சாம்பலாய் நாம் மாறும் பொழுது மறுரூபமாக்கப்பட்டு தேவனுக்கு உகந்த வாசனை அவர் சமூகத்தை எட்டுவோம் என்பது ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் தேவ சமூகத்தில் செல்ல வேண்டும் என்றால் இங்கே நாம் இந்த உடைக்கப்பட்ட அனுபவம், நொறுக்கப்படுகிற அனுபவம், அது அக்கினி தழலிலே எரிக்கப்படுகிற அனுபவம், சாம்பலாய் மாற்றப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு தேவையாய் காணப்படுகிறது. இந்த காரியங்களை நாம் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருக்கென்று அப்பொழுதுதான் நீங்களும் நானும் பயன்பெறும் பாத்திரமாய் மாற்றப்படுகிறோம். தேவ சந்நிதிக்கு நாம் மறுரூபமாக்குகிற அனுபவத்தையும் இந்த இடத்திலே கர்த்தர் நிழலாட்டமாய் வைத்திருக்கிறார். நாம் மறுரூபமாகி தேவ சமூகத்திலே, சரீரம் இங்கே இருக்க நம் ஆவியிலே தேவ சமூகத்துக்கு போகிறது போல இந்த தூப வர்க்கம் நாம் சாம்பலாய் மாறி அது அக்கினி தழலிலே இருக்கும். ஆனால் அதிலே நறுமணமாகிய நாம் மட்டும் தேவ சமூகத்துக்கு செல்வோம். பிரியமானவர்களே, இது நம்முடைய பிறப்பு இறப்பையும் மறுரூபமாக்குதலையும் கர்த்தர் இதை நிழலாட்டமாய் வைத்திருக்கிறார் என்பதிலே ஒரு ஆணித்தரமான சத்தியத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். தேவனுடைய சந்நிதிக்குள் நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்று சொன்னார். இந்த உடைக்கப்பட்ட அனுபவமும் அக்கினி தழலிலே நம்முடைய சுயத்தை சாம்பலாய் எரிக்கின்ற அனுபவம் மட்டும்தான் நம்மை தேவனுடைய சந்நிதிக்கு கொண்டு செல்லும். பிரியமானவர்களே, இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது அல்ல, கிறிஸ்தவர்களாய் வாழ்வதே நாம் இந்த நாட்களிலே செய்து காட்ட வேண்டும். இந்த பரிசுத்தமுள்ள கிறிஸ்தவ அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். பொடியாக நொறுக்கப்பட்ட நீ உன்னை கிறிஸ்துவாகிய அக்கினி தழலிலே புகையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை நாம் செய்வதே இல்லை. ஒவ்வொரு வேளையிலும் நம்முடைய சுயத்தை நாம் பற்றி கொண்டு நம்முடைய பெருமையில, நம்முடைய தனிப்பட்ட பெருமைகளில நாம் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் இந்த நாட்களிலே அநேகர் உண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இதுவே நீயும் நானும் வரத்துக்கு நேராக செல்ல
இப்பொழுதே தேவன் உன்னையும் என்னையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த தூபவர்க்கம் போல உன்னையும் என்னையும் அவர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம். தேவ சமூகத்திலே நாம் தேவனுக்குள்ளாக கடந்து போக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் முழங்கால்படி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, அப்பா, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசி எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கென்று உடைக்கப்பட்ட அனுபவத்தில் எங்களை நாங்கள் பரிசுத்தமாக்கி உமக்கென்று நாங்கள் பரிசுத்தத்துக்குள்ளாக கடந்து வந்து உங்களுடைய சந்தைக்குள்ளாக வர தேவன் எங்களுக்கு கற்றுத்தரும்படி ஆட்சேபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக்கணும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமை கொடும். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.